ஹாய், ஒரு வளைவு நெளிவு கர்வ்ஸ்லாம் வரைகிறது ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அந்த ஸ்கேல் யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்கேல் வச்சுருந்தும் எங்கனுக்குள்ளே அதை ஸ்கேலை வச்சு வரையணும் அப்படிங்கிற டவுட் நிறைய பேத்துக்கு இருக்கும். அதுக்காக இந்த வீடியோ. இதில் நான் 2 விதமான நெக் வரைகிறேன். ஒன்று என்னென்னா கழுத்தோட அகலம் நெக்கு வித்து ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேவா, 4 இன்ச்சு அகலம் வச்சு 3.5 இன்ச்சு நீளம் வச்சு ஒரு பாக்ஸை போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு கழுத்து வரைகிறேன். 2.5 இன்ச்சு நார்மலான ஒரு கழுத்தோட அகலமும் லென்த்து வந்து 6 இன்ச்சு வச்சு நான் ஒரு கழுத்து வரைகிறேன். இந்த பாக்ஸை உங்களுக்கு தேவையான அளவை ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா, அது பக்கத்துலேயே ஆம் ஹோலும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக 2 பாக்ஸை போட்டுக்கிறேன். இதில் இந்த 2 கழுத்துக்கு என்ன வித்தியாசம், அதோட அகலம் தான் வித்தியாசம், கழுத்தோட அகலம். இப்போ இந்த ஃப்ரெஞ்சு கர்வை நான் கை வச்சுருக்கேன்ல, இந்த இடத்த எங்கனுக்குள்ளே யூஸ் பண்ணணும்னா உங்கள் கழுத்தோட அகலம் எப்போ குட்டியாக இருக்கும், நீங்கள் எப்போ குட்டியான அகலமுள்ள ஒரு பாக்ஸில் ஒரு வளைவு போட போகிறீங்களோ அந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா, நல்லா வளைவாகவே கீழே வச்சு வரையலாம். ஓகேவா, அதே மாதிரி நீங்கள் வச்சு பார்த்து உங்களுக்கு எந்த வளைவு கரெக்டாக இருக்கோ அந்த வளைவை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி 2வது கழுத்தோட அகலம் பெருசாக இருக்க பக்கத்துக்கு போகிறேன். இந்த மாதிரி வச்சு பார்க்குறேன். நீங்கள் போட் நெக் போடும்போது ஃப்ரெஞ்சு கர்வில் எந்த இடத்த நான் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகேவா, இப்படி வச்சு பார்க்கும்போது இப்படி வளைவாக இல்லாமல் கொஞ்சம் இப்படி வரையும் போது அந்த கொஞ்சம் மேலே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படி வளைவு வந்தால் நல்லாயிருக்கும். ஓகேவா, அதே மாதிரி கழுத்து அகலம் குட்டிக்கு வரைஞ்சாச்சு. இப்போ ஆம் ஹோல் இருக்க இடத்துல எப்படி வரேன்னா மோஸ்ட்லி இப்படி தான் வரையணும். ஓகேவா, அந்த ஸ்கேலில் அந்த வளைவு வர இடத்த நீங்கள்